துபாயில் ரோல்ஸ் ராய்ஸ் காரை நிதானமாக ஓட்டும் 74 வயது இந்திய மூதாட்டி மணியம்மா உலகளவில் கவனத்தை ஈர்த்து வருகிறார். அவரை அன்பாக டிரைவர் அம்மா என்று அழைக்கின்றனர். வயதையும் பாலினத்தையும் தாண்டி தன்னம்பிக்கையுடனும் திறமையுடனும் ஆர்வத்துடனும் வாழ முடியும் என்பதை இவர் நிரூபித்து காட்டுகிறார். மணியம்மா பாரம்பரிய சேலையில் ரோல்ஸ் ராய்ஸ் எஸ்யூவிக்கள் மேலும் கனரக வாகனங்களையும் திறமையாக ஓட்டி அனைவரையும் ஆச்சரியப்படுத்துகிறார். சமூக வலைத்தளங்களில் கோடிக்கணக்கான பார்வையாளர்கள் இவரது தைரியம், சாந்தம், உறுதி ஆகியவற்றை பாராட்டி அன்பை வெளிப்படுத்தியுள்ளனர். சமூக ஊடகங்களில் வைரலான வீடியோவில் மணியம்மா தனது சர்வதேச ஓட்டுநர் உரிமம் அனுமதி சீட்டை காட்டிய பிறகு ஆடம்பரமான ரோல்ஸ் ராய்ஸ் காரை மிகவும் எளிதாகவும் நம்பிக்கையுடனும் துபாயின் போக்குவரத்து நெரிசலில் ஓட்டிச் செல்வது பதிவாகியுள்ளது. இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. இந்த வயதிலும் அவர் கார் ஓட்டுவதைக் கண்டு பலரும் வியந்துள்ளனர். ஒருவர் உலகில் அனைத்து வகை வாகனங்களையும் இயக்கக்கூடிய சர்வதேச உரிமம் வைத்துள்ள வயதான பெண் இவராகத்தான் இருப்பார் என்று கூறியுள்ளார். மணியம்மாவிடம் 11 விதமான வாகன ஓட்டுநர் உரிமம் இருக்கிறது. அவர் ஓட்டக்கூடிய வாகனங்களில் சிலவற்றை இப்போது பார்ப்போம். ரோல்ஸ் ராய்ஸ், மெர்சிடிஸ் போன்ற லக்ஸுரி கார்கள், எக்ஸ்கவேட்டர், கிரேன், ஃபோர்க்லிஃப்ட், ரோட் ரோலர் போன்ற கனரக இயந்திரங்கள் மற்றும் பேருந்துகள் மற்றும் டிராக்டர்கள் ஆகியவை அடங்கும். சிலர் இவரது திறமையை கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்றும் பரிந்துரைத்துள்ளனர். மணியம்மா தனது டிரைவிங் பயணத்தை பல ஆண்டுகளுக்கு முன் கேரளாவில் துவங்கினார். அவரது கணவர் 1978ஆம் ஆண்டு ஓட்டுநர் பள்ளி ஒன்றை துவக்கியவர். கணவரின் ஊக்கத்தால் ஓட்டும் கலையை கற்றுக்கொண்ட மணியம்மா பின்னர் கார்கள் மட்டுமல்லாமல் கிரேன், ட்ரெய்லர், தொழிற்சாலை வாகனங்கள் போன்ற பல கனரக வாகனங்களையும் கற்றுக்கொண்டார். 2004இல் கணவர் மறைந்த பின் குடும்பத்தை முன்னேற்றும் நோக்கில் ஓட்டுநர் பயிற்சி பள்ளியை அவர் தொடர்ந்து நடத்தி வருகிறார். பலர் இவரது பயிற்சி பள்ளியில் சேர ஆர்வம் காட்டுகின்றனர். இந்திய தொழிலதிபர் ஆனந்த் மகேந்திரா அவருடைய பயணத்தை சமூக வலைதளத்தில் பகிர்ந்து பாராட்டியுள்ளார். வயது ஒரு எண் மட்டுமே என்பதற்கான சிறந்த உதாரணம் மணியம்மாதான் என அவர் குறிப்பிட்டார். கேரளாவின் சாலைகளிலிருந்து துபாயின் பரபரப்பான வீதிகள் வரை மணியம்மாவின் பயணம் உலகம் முழுவதும் உத்வேகம் அளித்து வருகிறது. அவரது கதை காரை ஓட்டுவதற்கானதல்ல, வாழ்க்கையை பயமின்றி அணுகும் மனப்பாங்கு, வயதை தாண்டி திறமையை நிரூபிக்கும் ஆர்வம், என்றும் அழியாத தைரியம் குறித்து பேசுகிறது.